வணக்கம் மக்களே, ஹெல்த்தியான பூர்ண உருண்டை செய்யலாம் வாங்க. சங்குப்பூ போட்டு பூர்ண உருண்டை செய்யலாங்க. சங்குப்பூ நம்ம செடியிலவே இருந்தது, கிள்ளிக்கினேன். 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கினேன். நான் 1/2 கிலோ மாவுக்கு தாங்க. 10 சங்குப்பூ இருந்தது. நல்லா கொதிக்க விடுங்க, அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கட்டும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சங்குப்பூ. வெல்லம் 1 கப் எடுத்துக்கினேன். நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கொதிச்சு வந்தது. ஏலக்காய் தூள் போடுங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்தேன். நல்லா வெல்லம் பாவெல்லாம் வேணாங்க. தண்ணி சுண்டுந்து தேங்காவை இறக்கிடுங்க. மாவு போட்டுக்கோங்க. 2 கப் மாவு போட்டுக்கணும். 1/2 கிலோ மாவு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டோம்னா மாவு தனியாக போய்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சிக்கின்னு வாழை இலையில் தட்டிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி பூர்ண உருண்டை. அந்த தேங்காவை வெள்ளத்தை பூர்ணத்தை வச்சுட்டு அப்படியே மடிச்சிடுங்க. வாழை இலையில் கையிலன்னா ஒட்டும், வாழை இலைன்னா ஒட்டாது. லைட்டாக கை விட்டு அமுக்கி விட்டுருங்க. பூர்ணம் மூடிட்டோம், இல்லைன்னா பூர்ணம் நிற்காது, வெளியே வந்துடும். இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி கொதிக்கட்டுங்க. அது மேலே இந்த வாழையில் இருக்கிற உண்டெல்லாம் வச்சுருங்க. 10 நிமிஷம் வேகட்டுங்க, போதும், வெந்துடும். நம்ம சுடு தண்ணி சங்குப்பூ தண்ணி, அந்த பூ தண்ணி தான் ஊற்றணும். உண்டை ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருந்ததுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக மெதுன்னு இருந்ததுங்க உண்டை. இப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க.